ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, 1/2 அடி உயர விநாயகரை மருதமலை கோயில் முருகன் கோயில் அடிவாரத்தில் தரிசிக்கல். இவர் சுயம்புவாக தோன்றியதால் தான் தோன்றி விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் அவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. 2வது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 6/6/2026, கிழமை சனிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 23வது நாள். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம். திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோயிலிலே வரதராஜ மூலவருக்கு அலங்கார திருமஞ்சனம், கருட தரிசனம் நன்று, சஷ்டி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி சஷ்டி இரவு 11:14 வரை, நட்சத்திரம் அவிட்டம் நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:47 வரை, சித்த அமிர்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம், புனர்பூசம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். 3வது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கோழைத்தனம் நீங்கி தைரியம் பிறக்க எளிய வழி. ஒருவர் ஜாதகத்தில் 3ஆம் இடத்தை கொண்டு அவரது தைரியத்தை அளவிட முடியும். 3ஆம் இடத்தில் உள்ள கிரகங்கள் அல்லது 3ஆம் இடத்தை பார்க்கும் கிரகங்களை கொண்டு நிர்ணயம் செய்யலாம். தைரியம் என்பது புருஷ லட்சணமாகும். ஆணுக்கு ஓரளவு தைரியம் வர வேண்டும். தைரியம் இருந்தால் மட்டுமே பிரச்சனைகளை பக்குவமாக எதிர்கொள்ள முடியும். மாணவன் மிகுந்த பயத்தோடு இருந்தால் ஆசிரியரிடம் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. கேள்வி கேட்டால் தானே பதில் கிடைக்கும்.
பெண்களுக்கு தைரியம் இருக்க வேண்டும். தைரியம் இருந்தால் மட்டுமே குடும்ப பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். எனவே திருமணம் செய்ய ஜாதகம் பார்க்கும் பொழுது ஆண் பெண் இருவருக்கு ஒருவராவது தைரியமானவரா என்று பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இருவரும் பயந்த சோபதமாக இருந்து விட்டால், 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் பலமின்றி இருந்தார் அதிக தைரியம் உள்ளவராய் இருப்பார். 3ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் இருந்தால் கொஞ்சம் தைரியம் குறைந்தவராய் இருப்பார். 3ஆம் வீட்டில் நீச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் கண்ட விஷயத்திற்கெல்லாம் பயந்து கோழையாக இருப்பார். கோழையாக இருக்கின்ற அந்த நபர்கள் வாழ்க்கை முழுவதும் ஏழையாகவே இருப்பார்கள். 3ஆம் இடத்தில் உச்சம் முதலான வகைகளை பலம் பெற்றிருந்தால் தைரியமாக இருப்பார். 3ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைந்து 5ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருந்தால் எப்பொழுதும் குழப்பமே இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி தைரியம் குறை. இதனால் மனக்குழப்பம் ஏற்படும். என்னதான் அவர் தைரியசாலியாக இருந்தாலும் முக்கிய தருணங்களில் மனக்குழப்பத்தை தைரியம் இழந்து விடுவார். பலமிழந்த 3வது இடத்தின் அதிபதி லக்னாதிபதியுடன் சேர்ந்திருந்தால் உடம்பு வலுவாக இருக்காது, தைரியம் இருக்காது. 3ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து பேச்சில் தைரியம் இருக்காது. 4ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருந்தால் தொழிலில் தைரியம் இருக்காது. 5ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்தால் புத்தியில் தைரியம் இருக்காது. 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தால் எதிரிகளிடம் கோழையாய் நடந்து கொள்வார். 7ஆம் அதிபதியோடு சேர்ந்தால் மனைவிக்கு பயப்படுவராய் வாழ்வார். 8ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்தால் எப்போதும் மரண பயம் இருக்கும். 9ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்தால் தந்தையிடமும் பெரியவரிடமும் பேசுவதற்கு தயங்குவார். 10ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருந்தால் உத்தியோகத்தில் அல்ல செய்யும் தொழில் தைரியம் இல்லாதவர். 11ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்தால் நண்பர்களுக்கு பயப்படுவார். 12ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால் அடிக்கடி வீட்டை விட்டு ஓடிவிடுவார். எனவே 3ஆம் இடத்து அதிபதியை ஆராய்ந்து பார்த்து வரன் தேடியவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் தைரியம் இல்லாதவருக்கும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து தைரியத்தை பெறலாம். உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு 9 சனிக்கிழமைகள் சென்று நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். ஆஞ்சநேயர் தைரியத்தை கொடுப்பார். 2வது பரிகாரம், நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற இயலாதவர்கள் 9 சனிக்கிழமைகள் தைரிய புருஷ லட்சணம் என்ற 108 சிறு துண்டுகளில் தனித்தனியாக எழுதி ஆஞ்சநேயருக்கு மாலை இட வேண்டும். 9வது வாரம் வடை மாலை சாட்டி பயம் விலகி போகும். அவர்கள் தைரியமாக இருப்பார். நாளைய தினம் இழப்புகள் இன்றி செழிப்புடன் வாழ இனிய பரிகாரம். அதற்குண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். ஜோதிடத்தை இலவசமாக கற்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே நாம் 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், வியாபாரஸ்தானம், உத்தியோகஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கின்ற அந்த 10ஆம் பாவத்தை லக்ன வாரியாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். தொடர்ந்து மகர லக்னத்துக்கு 10க்குரிய அந்த சுக்கிரன் அவர்களுக்கு 11வது இடமாய் திகழ்கின்ற அந்த விருச்சிகத்திலே இருந்தால் தொழில் லாபம் வரும். எதை தொட்டாலும் பொன்னாகும். அரசு துறை, குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், ஒரு சிலர் வெளிநாடு சென்று சாப்ட்வேர் தொழில் ஈடுபடுவார். இன்டீரியர் டெக்கரேஷன், கம்ப்யூட்டர், ஓட்டல் லாபம் தரும். ஓட்டல் சிறப்பு. மகர லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற சுக்கிரன் தனுசு என்று சொல்லப்பட்ட 12வது இடத்திலே இருந்தார். சிறப்பு இல்லை. சொந்த தொழில் கூடாது. நிதி நிறுவனம், வட்டி தொழில் இறங்கி பிரச்சனையில் சிக்கிக் கொள்வீர்கள். அதனால் அதை தவிர்ப்பது நல்லது. ஒரு சிலர் வெளிநாடு சென்று பொருளை ஈட்டுவர். இப்பொழுது கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற செவ்வாய் அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன். கும்பத்திலே 10க்குரிய செவ்வாய் கும்பத்திலே இருந்தார். சொந்த தொழிலை செய்வார், கடுமையாக உழைப்பார், உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். மருந்து கடை, உரக்கடை, கெமிக்கல்ஸ், ஒரு சிலர் மின் உபகரணங்கள், எலக்ட்ரிக்கல் ஷாப், டிராக்டர், நிலக்கரி விற்பனை. கும்பலகனத்தை சார்ந்தவர்களுக்கு 2வது இடமாய் திகழ்கின்ற மீனத்திலே 10க்குரிய செவ்வாய் இருந்தால் விவசாயம், ஓட்டல், ரியல் எஸ்டேட், வீடு கட்டுதல், ஒரு சிலருக்கு வீடுகளை கடன் கொடுத்தல், வட்டி தொழில், ஆலயங்களுக்கு சிலை செய்தல், பள்ளிக்கூடம் கட்டுதல், இவர்கள் செய்யும் தொழிலே பணம் அபீரிதமாக வந்து கொண்டிருக்கும். கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரிய செவ்வாய் 3வது இடம் என்று சொல்லப்பட்ட மேஷத்திலே இருந்தால் சொந்த தொழில் பலன் சற்று குறைவாகவே இருக்கும். உத்தியோகம் செய்தால் மட்டுமே பலன் காண முடியும். விவசாயம், வீட்டு வசதி வாரம், மின் வாரியம், தொலைபேசி. கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 4வது இடமாய் திகழ்கின்ற ரிஷபத்திலே
10க்குரிய செவ்வாய் இருந்தார். கூட்டுறவு தொழிலில் ஈடுபடு. பெண்களை கவரக்கூடிய தொழில் லாபம் தரும். ஒப்பனை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், உணவுப் பொருட்கள், புடவைகள், சினிமா ஸ்டூடியோ, தொலைக்காட்சி ஸ்டூடியோ, சீன் செட்டிங், வாகன தொழில், அரசு துறை, போக்குவரத்து அல்லது ரயில்வே. கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 5வது இடமாய் திகழ்கின்ற மிதுனத்திலே 10க்குரிய செவ்வாய் இருந்தார். எந்த வேலையும் நிரந்தரமாய் செய்ய மாட்டீர்கள். கல்வி நிறுவனங்கள் பணியாற்ற இயலும். கணக்கர்களாக இருக்க முடியும். கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 6ஆம் இடமாய் திகழ்கின்ற கடகத்திலே 10க்குரிய செவ்வாய் இருந்தார். சொந்த தொழில் சிக்கல் தரும். கடன் தொல்லை ஏற்படும். வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படும். வீடு வாகன தொழில்கள் செவ்வாய் மற்றும் சந்திரன் நிற்க துறைமுகம், அயல் நாட்டு தூதரகம் இது அமை. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கடகம் செல்லும் சுக்கிரன் ஜூன் 8 முதல் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது. வேத ஜோதிடத்தின்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி ராசியை மாற்றி அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையிலே தாக்கத்தை ஏற்படும். அந்த வகையிலே நவகிரகங்களின் அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாய் விளங்குகின்ற சுக்கிரன் ஒரு ராசியில் 1 மாதம் காலம் வரை இருப்பார். தற்பொழுது சுக்கிரன் மிதுன ராசியிலே பயணித்து வருகிறார். இந்த நிலையிலே சுக்கிரன் ஜூன் 8ஆம் தேதி கடக ராசிக்குள் நுழைய உள்ளார். இந்த கடக ராசியின் அதிபதி சந்திரன். இந்த சந்திரனின் ராசிக்கு சுக்கிரன் செல்வது சற்று சிறப்பானது. ஏனெனில் இந்த ராசியில் ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வருகிறார். குரு பகவானின் உச்ச ராசியில், அதுவும் குரு பகவான் இருக்கும் போதே சுக்கிரன் செல்வதால் 2 மடங்கு சக்தியை பெற்று சுக்கிரன் இருப்பார். இந்த சுக்கிரனின் பயிற்சியின் தாக்கம் 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் 3 ராசிக்காரர்கள் சிறப்பான பலனை பெற உள்ளன. இப்பொழுது சுக்கிர பயிற்சியால் அதிர்ஷ்டத்தை பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே ரிஷபம். ரிஷப ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த பயிற்சியின் போது 3வது வீட்டுக்கு செல்லுகின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழ்வீர்கள். வருமானத்திலே உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். பணிபுரிபவர்களுக்கு இந்த பயிற்சி சிறப்பானதாய் இருக்கும். சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடியும். அடுத்தது கடகம். கடக ராசியிலே முதல் வீட்டிலே சுக்கிரன் செல்லுகின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஜூன் 8 முதல் மிகவும் சிறப்பாக இருக்க போகிறது. அதுவும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நல்ல வேலை கிடைக்கும். வருமானத்தில் உயர்வு ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழ்வார். நல்ல பொருட்களை, இன்பங்கள் கிடைக்கும். மன அழுத்தம் குறைந்து மன அமைதி அதிகரிக்கும். பரம்பரை சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சொத்து கைக்கு வந்து சேரும். அடுத்தது துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அவருடைய அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் இந்த பயிற்சியின் போது 10வது வீட்டுக்கு செல்லுகின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பணிபுரிபவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொருள் வசதிகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். இப்படிப்பட்ட கோச்சார பலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. அதையும் நீங்கள் கேட்டு பலாபலனை பெற வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் இந்த ஜூன் மாத பலாபலன்கள் 12 ராசிகளுக்கு உரிய பலாபலனோடு விரிவான விளக்கத்தோடு வருகிறது. அதையும் நீங்கள் கேட்டு நற்பலனை பெறலாம். ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். ஆலோசனையும் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும்
எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். பிள்ளைகள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். நட்பு வட்டம் விரிவடையும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். கனவு நினைவாக்கின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். ஆடம்பர செலவுகள் குறைத்து சேமிக்க தொடங்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். நட்பு வட்டம் விரிவடை. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். கனவு நினைவாகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். திடீர் பயணங்களால் செலவுகளால் திணறுவீர்கள். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் போட்டியின்றி தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை போராட முடிக்க வேண்டியதற்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வது. திடீர் பயணங்களால் செலவுகளால் திணறுவீர்கள். வாகனத்தில் கவனம் தேவை. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் போட்டிகளின் தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியதற்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்பட மட்டுப்பட திருப்பதி வேங்கடநாதனை கண்டிப்பாக வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்தால் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்ப சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர் ஆதாயம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் நெருக்கமாக மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும். தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். புது வேலை அமையும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும். தாய் வழி உறவினரால் அலைச்சல் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த புது வேலை அமையும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பால்ய நண்பர்கள் உதவுவார்கள். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. புது வேலையும் கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. புது வேலை கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்றன. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது. உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வெற்றிக்கு வித்திடும் நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தின் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்து வெற்றிக்கு வித்திடும் அருமையான நாள் இது என்பதை அவர்கள் உணர்ந்து இன்றைய நாளிலே செயல்பட்டால் மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்ப வருமானத்தை வைத்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். கனவு நனவாகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார். கனவு நனவாக்கின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள்.
வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்ள உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பது மகிழ்ச்சியான. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவேன். புராண நட்சத்திரத்தை சார்ந்த ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உறவினால் மதிக்கப்படுகிற வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வேன். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பது மகிழ்ச்சியான நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள். வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். உறவினர் நம்பர் நெருடர்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் வேலையாட்கு வாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள். வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுமை தேவைப்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சகோதரர்கள் ஆதரவு உற்சாகம் தரும். தந்தையின் வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த சகோதரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும். தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார். வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.